வச்சுக்கிட்டு எனக்கே துரோகம் பண்றியா நீ? உன்னை நான் சும்மா விட்டுருவேனா? மேடம், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணவே இல்லை மேடம். இது வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு ஆதரவா தான் மேடம் இருந்திருக்கேன். இருந்த அப்பவும் பணத்துக்காக தானே இருந்த. ஏய் கோகிலா, அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை எண்ணி பார்த்துட்டியா? சரியா இருக்கா? மேடம், எனக்கு 10 கோடிக்கு எத்தனை முட்டைன்னு கூட தெரியாது மேடம். நான் முட்டையில இருந்து வந்தவ, என்கிட்டயே முட்டை தெரியாதுன்னு சொல்றியா? இப்ப முட்டை பாரு. வேணாம் மேடம், வேணாம் மேடம், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க மேடம். மேடம் 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 ப்ளீஸ் மேடம், நான் சொல்றத கேளுங்க மேடம். மேடம் 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 இப்ப தெரிஞ்சிடுச்சா 10 கோடிக்கு எத்தனை முட்டைன்னு? மேடம், நீங்க என்னடா சொல்றீங்க மேடம்? அந்த 10 கோடி ரூபாய்க்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்ல மேடம். நான் உங்ககிட்ட 10,000 ரூபாய் சம்பளம் தான் வாங்கினேன் மேடம். அத பாய்கிட்டு வைத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன் மேடம். அது வேணா உங்களுக்கு கொடுத்துறேன் மேடம். ஏய் கோகிலா, நீ பணத்தை மொங்காம் போடுறதுல எப்பேற்பட்ட மண்ணின்னு எனக்கு தெரியும். இப்ப நான் உன்னை அடிக்கிற அடியில எப்படி தெரிச்சு நீ ஓட போறேன்னு பாரு. மேடம் மேடம் என்ன பண்றீங்க மேடம்? விட்டுருங்க மேடம், விட்டுருங்க மேடம். ஐயோ முடியல மேடம், தலை சுத்துது மேடம். ஐயோ மேடம் 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 என்ன விட்டுருங்க மேடம். மேடம் ஐயோ மேடம் மேடம் என்ன விட்டுருங்க மேடம், விட்டுருங்க மேடம் ப்ளீஸ் மேடம், என்ன விட்டுருங்க மேடம், என்ன விட்டுருங்க மேடம், விட்டுருங்க மேடம். மேடம் மேடம் பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு மரியாதையா சொல்லு. ஐயோ ஐயோ மேடம் சொல்லு. மேடம் விட்டுருங்க மேடம் ப்ளீஸ் மேடம். சொல்லு. மேடம் விட்டுருங்க மேடம், விட்டுருங்க. அப்ப சொல்லுடி. ப்ளீஸ் மேடம். சொல்லுடி. மேடம் மேடம் ஐயோ ஐயோ மேடம் பயமா இருக்கு மேடம், என்ன விட்டுருங்க மேடம். இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி. ஏய் கோகிலா, மரியாதையா போய் பணத்தை எடுத்துட்டு வரணும், புரியுதா? போ, போய் பணத்தை எடுத்துட்டு வா. அண்ணே, பாப்பாவுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, ஜோசியரை கூட்டு வந்திருக்கேன். பாப்பாவோட ஜாதகத்தை நல்லா பாப்பாரு அவரு? நல்ல ஜோசியம் தானே? சாதாரண ஆளு கிடையாதுண்ணே, கருணாக்கு உள்ளவரு. அவர் வாயை திறந்து சொல்றது எல்லாமே அப்படியே பலிக்கும். சரி, அப்போ வர சொல்லு. சரிண்ணே.
அண்ணே ஆ, வாங்க வணக்கம் வணக்கம். உட்காருங்க. நீ போய் பாப்பாவோட ஜாதகத்தை எடுத்து. சரிங்கண்ணே. பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, அதான் ஜாதகம் பார்க்கலான்னு உங்களை வர சொன்னேன். பார்த்து ஒரு நல்ல செய்தியா சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். அதுக்கு என்ன, இப்ப பாத்துட்டா போகுது. அவர்கிட்ட கொடு. இந்தாங்க. இந்த பொண்ணோட ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு. ம்ஹும். இந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து தான் பொழைக்க வழி தெரியாம இருந்த நீங்க எந்த வீட்டுக்கு போறது, எந்த கார்ல போறதுன்னு தெரியாம இருக்கீங்க. இது எல்லாம் உங்க உழைப்பால மட்டும் வந்தது இல்ல. இந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிற அதிர்ஷ்டம் தான் காரணம். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டகரமான ஜாதகம் அது. ஆனா ஆனா என்ன சொல்லுங்க. உங்க பொண்ணு ஜாதகப்படி நீங்க தேர்ந்தெடுக்கிற மாப்பிள்ளைய உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கியம் கிடையாது. உங்க பொண்ணு விருப்பப்படிதான் கல்யாணம் நடக்கணும்னு ஜாதகம் சொல்லுது. என் பொண்ணுக்கு என் விருப்பப்படி தான் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு எதுனா பரிகாரம் இருந்தா சொல்லுங்களேன். பரிகாரம் பண்ணலாம் எனக்கு தெரியாதுங்க. ஜாதகம் பார்க்கறதோட என்னோட வேலை முடிஞ்சது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பரிகாரம் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச கேரளா நம்பூதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் பரிகாரம் பண்ணினா ஒருவேளை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலாம். ஆனா அவரை கூட்டிக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய செலவாகும். பரவாயில்லையா? செலவை பத்தியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. எனக்கு ஏன் விருப்பப்படி நானா பார்த்து நிச்சயம் பண்ற மாப்பிள்ளைய தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் அந்த கேரளா நம்பூதிரி பத்தி சொன்னீங்க இல்லையா, அவரை உடனடியா வர வைக்கிறதுக்கு எதுனா ஏற்பாடு பண்ண முடியுமா? கண்டிப்பா ஏற்பாடு பண்றீங்க. சந்தோஷம். அப்போ நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க ஜாதகம். கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம். நன்றிங்க. வரேங்கய்யா. ஹலோ அங்கிள். என்ன மாமா, சௌக்கியமா? எப்படி எப்படி இருக்கீங்க? என்னதான் என் மேல கோவம் இருக்கிற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள பாசம் இல்லாமலையா எனக்கு ஸ்ருதிக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஜாதகம்லாம் பார்த்திருப்பீங்க. ஆமா, எப்ப மாமா எங்க கல்யாணம்? அந்த சந்தோஷமான செய்தியை சொல்லுங்க மாமா. உனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலுமே கல்யாணம் நடக்காது. இது நான் சொல்லல, வந்துட்டு போனார்ல ஜோசியர், அவர் சொன்ன விஷயம். ஏமாமா பொய் சொல்றீங்க? பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த வயசுல இப்படி ஒரு பொய்யை சொல்லணுமா? ஸ்ருதி ஆசைப்பட்ட மாதிரி தான் கல்யாணம் நடக்கும்னு ஜாதகத்திலே இருக்கு. உங்க ஸ்ருதி ஆசைப்பட்டது
இந்த சூர்யாவை தான். என்ன பாக்குறீங்க? அதாவது என்னதான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவான்னு உங்க நெத்தியில ஆணி அடிச்ச மாதிரி அந்த ஜாதகக்காரன் சொன்னதை நானும் கேட்டேன் மாமா. இங்க பாருங்க மாமா, நீங்க தேடியே கண்டுபிடிச்சாலும் என்ன மாதிரி ஒரு சூப்பர் மாப்பிளைய உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. உங்க கண்ணு முன்னாடி என்ன கொண்டு வந்த உங்க பொண்ணுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ண நல்ல தேதியை குறிங்க. டேய், உனக்கு ஏற்கனவே தேதி குறிச்சாச்சுடா. அது சீக்கிரம் நடக்க தான் போகுது. அது வரைக்கும் எவ்வளவு வேணுமா பேசு. ஏண்டா, என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு கேட்கற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல்ல? என் கண்ணு முன்னாடி நிக்காத, மரியாதை போயிடு. மாமா, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பிபி கிபி வந்து செத்துற போறீங்க. எப்படி எங்களை ஆசீர்வாதம் பண்ண நீங்க வேணும்ல? வரட்ட மாமா, உடம்ப பாத்துக்கங்க. ம். டேய், விளையாட வரியா இல்லையாடா? வரேண்ணா. பாய் ஷாலினி. பாய் கார்த்திக். சின்ன தென்னை மரத்துக்கு தானே போட்டிருக்கேன். என்ன விமல், எந்த சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரோக்ராமே இல்லையா? ஏன் இப்படி சேனல் மாத்திட்டே இருக்கீங்க? உட்காருங்க. தேங்க் யூ. வீட்ல தனியால உக்காந்துக்கிட்டு இருக்கேன். சும்மா போர் அடிக்குதுன்னு டிவியை போட்டேன். எனக்கு இருக்கிற மனக்குழப்பத்துல டிவில எதையும் பார்க்கணும்னு தோணல. அப்படி என்ன குழப்பத்துல மாட்டிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட இருந்து போனையும் காணும், என்னையும் பாக்குறதுக்கு நேர்லயும் வரதில்ல. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலாம் நானே நேர்ல வந்திருக்கேன். சரி, குழப்பம்னு சொன்னீங்களே, யாரால குழப்பம்? எல்லா குழப்பத்துக்கும் காரணம் மல்லிகா தான். முன்ன இருந்த மல்லிகா இல்ல இப்போ. அவ வீட்ல யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது. எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. நாங்களாம் அவளை அனுசரிச்சு நடந்தாலும் அவ அத்தனை பேருமே எதிரியா நடத்துற மாதிரி நடத்துறா. என்னெல்லாம் புருஷனை மதிக்கிறதே கிடையாது. இது ஏன் மல்லிகாவான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அந்த அளவுக்கு பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசிக்க முடியாத சூழ்நிலை உண்டாயிடுச்சு. அந்த அளவுக்கு குடும்பத்தை கலைச்சு வச்சிருக்கா. எல்லாருமே என்ன சொல்றது, எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹோ, உங்க 2 பேருக்குள்ள புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையா? அது எந்த வீட்ல தான் இல்லாம இருக்கு? எல்லார் வீட்லயும் தான் இருக்கு. என்ன, மல்லிகா கொஞ்சம் துடுக்கா பேசுவாங்க, அவ்வளவுதான். எனக்கு மல்லிகாவை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எடுத்து சொன்னா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. என்ன, மொத்தத்துல அவங்களுக்கு அவங்க அண்ணன் பூவரச பத்தியோ அக்கா தாமரை பத்தியோ தப்பா பேசினா கோவம் அதிகமா வரும். நீங்க அந்த மாதிரி ஏதாவது விளையாட்டு அவங்கள பத்தி தப்பா பேசி மாட்டிக்கிட்டீங்களா? சின்ன சண்டையா ஆரம்பிச்சு ஒருத்தர் பேசி அது பெருசாயிடுச்சா? அந்த மாதிரி ஏதாவதுன்னா சொல்லுங்க, நான் உங்ககிட்ட நிதானமா பேசி புரிய வைக்கிறேன். ஆமா, மல்லிகா எங்க போயிருக்காங்க? எப்ப வருவாங்க? அவங்களுக்காக நான் சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, எங்க வீட்ல யாரையுமே காணோம். மல்லிகா எங்க போற, எப்ப வீட்டுக்கு வருவான்னு யாருக்குமே தெரியாது. சகல வேலைக்கு போயிருக்காரு. தாமரையும் அத்தையும் குழந்தைய தூக்கிட்டு டாக்டர் கிட்ட காட்ட போயிருக்காங்க. வெண்ணிலா காலேஜ் போயிருக்கா. நான் வந்த நேரம் பார்த்து வீட்ல யாருமே இல்லாம போயிட்டாங்க. சரி, இந்த சாரீஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் வாங்கிட்டு வந்ததா சொல்லி நீங்க மல்லிகா கிட்ட கொடுத்துடணும். நான் அப்புறமா வந்து குழந்தை மல்லிகா தாமரை எல்லாரையும் பாக்குறேன். சாரி ஜெனி, இந்த புடவைய நீங்க கையோட எடுத்துட்டு போயிடுங்களேன். ஏன்னா நீங்க பார்த்து பேசின மல்லிகாவா அவ சுத்தமா இப்ப கிடையாது. நான் ஆசையா அவளுக்கு பிடிச்ச கலர்ல கொண்டு வந்த புடவைய பிரிச்சு கூட பார்க்காம தூக்கி வீசிட்டு போயிட்டா. நீ யாரா எனக்கு புடவை வாங்கி கொடுக்கறதுன்னு என்ன நேருக்கு நேரு பார்த்து கேட்டதும் இல்லாம ரூமை விட்டு வெளில போடன்னு மரியாதை இல்லாம பேசிட்டா. நீ மல்லிகாவுக்கு அண்ணன் மேல பாசம், அக்கா தாமர் மேல உயிர்னு சொன்னதெல்லாம் இப்ப கொஞ்சம் கூட அவகிட்ட எதிர்பார்க்க முடியல. விமல், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்னால நம்பவே முடியல.
ஆமா ஜெனிஃபர், மல்லிகா உங்க அக்கா தாமரை கிட்ட போய் பாசமலர் கம்பெனியை பிரிச்சு கொடுங்கன்னு தகராறு பண்ணா. இது எப்படிமா நியாயம்னு அவங்க அண்ணன் பூவரசு கேட்டாரு. உங்ககிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது, இந்த விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லி அவரே மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசி வச்சுட்டா. நான் உங்க அண்ணன் பூவரசு நியாயமா தானே பேசுறாரு, அவர்கிட்ட போய் ஏன் மோதுறன்னு சொன்னேன். நீ எப்படி கம்பெனி பிரிச்சு கொடுன்னு கேட்கலான்னு சொல்லி நீ கேட்கறதெல்லாம் தப்பு மல்லிகான்னு சொன்னேன். கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு நான் சொன்னது கரெக்டா படுது ஜெனிஃபர், ஆனா மல்லிகாக்கு அது தப்பா படுது. நீ எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம என் அக்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவன்னு அன்னைக்கு ஆரம்பிச்ச தகராறு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப சொல்லுங்க, என் குழப்பத்தை எப்படிதான் தீர்க்கறது? அவ என் மேல இருக்கிற கோபத்தினால தரக்குறைவா வாடா போடான்னு பேசுறானே வச்சுப்போம். 10 மாசம் அவ சுமந்து பெத்தாலே அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? குழந்தை பால் குடிச்சாலா, சரியா தூங்குறாளன்னு கூட கவனிக்கிறது இல்ல. அவ அழுதா கூட தூக்கி என்ன ஏதுன்னு கூட பாக்குறது இல்ல. மல்லிகா கிட்ட ஏன் இந்த திடீர் மாற்றம்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல ஜெனிஃபர். அந்த குழப்பத்துல நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு என் மனசுல இருக்கிறதுல உங்ககிட்ட கொட்டிட்டேன். மல்லிகா இருக்கிற மனநிலைமையில நீங்க என்ன எடுத்து சொன்னாலும் அவ புரிஞ்சுப்பாளான்னு சந்தேகமா இருக்கு. இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் ஜெனிஃபர். விமல், எனக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன குழப்பம் வந்தா கூட நான் என் சர்ச் ஃபாதர் கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுவேன். அவரும் ஜெபம் பண்ணி என்ன ஆசீர்வதிப்பாரு. அப்படி செய்யறதுனால எனக்கு என் பிரச்சனை எல்லாம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணிருக்கேன். உங்களோட பிரச்சனைய நான் வேணா எங்க சர்ச் ஃபாதர் கிட்ட சொல்லட்டுமா? என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்ப பிரச்சனை தீர்றதுக்காக யார்கிட்ட வேணாலும் வரத்துக்கு ரெடியா இருக்கேன். அப்ப இருங்க ஜெனி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். ஓகே ஃபாதர், நீங்க இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க. நான் உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.